ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3D எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். பீகாக்கோட அவுட்லைனுக்கு வந்து டபுள் லைன் ஜரி கொடுத்துருக்கேன். அப்புறமா அதோட ஐக்கு வந்து ஒரு குட்டி பிளாக் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். எப்போயுமே பீகாக் டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. அப்புறமா அந்த நெக் போர்ஷனை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் கட்டனா பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பீகாக்கோட நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே சென்டர் வரைக்கும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லாமல் லைனாக கொடுத்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதை மாதிரி கேப் இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணுங்கள். ப்ளூ கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பீகாக்கோட உடம்பு போர்ஷனில் இருக்கிற அந்த மேங்கோ டிசைன் ஃபில் பண்ண போகிறோம். அந்த மேங்கோ டிசைன் வந்து நான் அவுட்லைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். மேட் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். அதுக்காக அந்த மேங்கோ டிசைனில் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த லைன்ஸுக்கும் சேம் சுகர் பீட் தான் கொடுக்குறேன், ப்ளூ கலர் சுகர் பீட். யூஸ்வலாக இதில் வந்து எல்லாருமே ஜர்தூசி தான் கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு சுகர் பீட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். லைன்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம ஜர்தூசி கொடுக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் இதில் க்ரீன் கலர் ஜர்தூசி தான் யூஸ் பண்ணுறேன் மேட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. 2 லைன்ஸ்க்கும் இடையில கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஜர்தூசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மேட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபில் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைன் விட்டுட்டு அப்புறமா அந்த ஒரு பீஸ் ஜர்தூசி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து இருக்கிற லைனுக்கு மேலே ஓடி போடணும். இந்த மாதிரி தான் ஜர்தூசி வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பீஸ் பெருசாக ஒரு பீஸ் சின்னதாக கட் பண்ணோன்னா நமக்கு நீட்டாக இருக்காது. செகண்ட் லைன் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொடுக்குறேன். மேட் ஃபில்லிங் கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான், பட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நார்மலாக பண்ணுறத விட ஹரிசாண்டல் லைன்ஸ்க்கு பீட்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட உடம்பு போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கு. அப்புறமா இதில் அந்த நெக் போர்ஷனுக்கு கீழே ஒரு 3 லைன் ட்ராப் பீட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இதில் நான் கொஞ்சம் பிக் சைஸ் ட்ராப் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்மால் சைஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீகாக்கோட உடம்பு போர்ஷனுக்கு 3 லைன் ட்ராப் பீட்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா கீழே உள்ள எல்லா போர்ஷனுமே ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது த்ரெட்டில் சிக்கு விழுந்துடாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இல்லைன்னா ஒரு நூல் தூக்கிட்டு அப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதை மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இதுலேயுமே நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து உடம்பு போர்ஷன் ஃபுல்லாகவே சேம் கலர் யூஸ் பண்ணாமல் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ப்ளூ கலர்லேயே லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பீகாக்கோட அழகுக்கு ஜர்தூசி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறமா அந்த கொண்டைக்கு வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த மேங்கோ டிசைனில் ஒரே ஒரு ரவுண்ட் பீட் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறமா பேக் சைடில் இருக்க அந்த 4 டாட்ஸ்க்கும் ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கன்ஸா ரிப்பனை தான் இந்த கொடி டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரிப்பன் போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய நீடில் தான் யூஸ் பண்ணணும். நீடெல்லாம் இப்படி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு அப்புறமா அந்த ஆர்கன்ஸா ரிப்பனை கொஞ்சம் நல்லா திருக்கி விடுங்க. திருக்கி விட்டு இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. அப்புறமா இன்னொரு நீடிலன்னு த்ரெட் எடுத்து கீழே இருந்து அந்த ஆர்கன்ஸா ரிப்பனுக்கு மேலே குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடுங்க. டிசைனோட ட்ரேசிங்க்கு ஏற்ற மாதிரி ரிப்பனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் அந்த ரிப்பனை விடாமல் பிடிச்சிக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன்.
ரிப்பன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் வந்து ஒரு குட்டி ஃப்ளார் வரும், அதனால தான் அந்த கேப் இருக்குது. அப்புறமா இந்த கொடி டிசைனுக்கு ரவுண்ட் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ரவுண்ட் பீட்ஸ்லேயே 2-3 சைஸஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் நம்பர் 5லேருந்து நம்பர் 2 சைஸ் வரைக்கும் உள்ள ரவுண்ட் பீட்ஸும் கொஞ்சமாக சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொடி டிசைனுக்கு பீட்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃப்க்கு சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன். அதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர்லேயே டபுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளோ பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள். லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லீஃப்க்கு சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறதை விட டபுள் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ கிளாத் எடுத்திருக்கேன். டிஷ்யூ கிளாத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கி விட்டால் ஒரு சின்ன ஃப்ளார் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறமா இது இப்படி பிடிச்சி கீழே வந்து கொஞ்சம் நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி நாட் போடணும். ஓகே, இவ்வளோ தான். இதை வந்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ளாரோட 2 சைட்லேயுமே ராய்ட்ஜஸ் தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஃப்ளார் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி பண்ண தெரியும் அப்படின்னா அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ளாரோட சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரு நியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக நைலான் ஸ்டாக்கிங் ஃப்ளார் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு கட்டிட்டேன். இதில் 5 பீசஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபோல்ட் பண்ணும்போது 10 ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ளாரோட சென்டரில் வர மாதிரி ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாரோட கீழ் போர்ஷனில் இருக்கிற ராய்ட்ஜஸை கவர் பண்ணுறதுக்காக ரிப்பன் யூஸ் பண்ணுறேன். ரிப்பன் யூஸ் பண்ணி சைடில் இருந்து கிராஸ் மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் போடுற இந்த ரிப்பன் வந்து கரெக்டாக அந்த ராய்ட்ஜஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து இந்த கொடி டிசைனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பீகாக்கோட ஃபுல் டிசைனுமே கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பீகாக்கோட தோகை. அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து நான் பேட்ச் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னொரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டீரியலில் வந்து தனித்தனியாக ஃபெதர்ஸ் பண்ணி அதை தான் அந்த பீகாக்கில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த திலகம் ஷேப் பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேட்ச் பண்ணுறதுக்காக தான் 2 கலர் கப் சீக்வன்ஸும் 1 கலர் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுறேன்னா நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் 1 கப் சீக்வன்ஸும் 1 சுகர் பீடும் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே விட்டு அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு அந்த சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி அந்த இது கப் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன், அப்புறமா தான் சென்டர் போர்ஷன் பண்ணுறேன். இதை வந்து ஆரி நீடில்லையும் பண்ணலாம். பட் ஆரி நீடில் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்காது, சீக்வன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். அந்த சுகர் பீட் எல்லாமே உள்ளே மறைஞ்சிரும். எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். அவுட்டர் லேயருக்கு ரெயின்போ ப்ளூவும் இன்னர் லேயருக்கு ஒரு வயலட் ஷேடும் கப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் பேக் சைடு வந்து க்ளூ போட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் இதில் வந்து சைடில் வந்து ஹேங்கிங் போடலாம். ஹேங்கிங் போடுறதுக்கு 3 கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்கை ப்ளூ, அப்புறமா 2 ஆரஞ்ச், அப்புறமா 3 டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் வயலட் ஷேட் தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடில் அந்த கப் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பாயிண்டில் இருந்து
ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நார்மல் நீடில் வச்சு ஹேங்கிங் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும். லாஸ்ட்டு இருக்கிற ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பீட்லேயும் அந்த நீடில் ரிவர்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். இதே மாதிரி ஃபெதர்ஸ் ஃபுல்லாகவே போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபுல்லாக ஹேங்கிங் போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது ஃபெதர். ஓகே, நான் எல்லா ஃபெதர்ஸுமே ரெடி பண்ணிட்டேன். ஃபெதர்ஸுமே ஒரே கலரில் பண்ணாமல் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் வந்து ஒரு 3 பீஸ், இந்த பிங்க் ஷேடில் ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறமா இது வந்து க்ரீன் கலர் பேஸில் இந்த மாதிரி ஒரு 3 பீஸும், அப்புறமா இது மேலே வைக்கிறதுக்காக ஒரு 2 இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஒரு 14 ஃபெதர்ஸ் பேட்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலேருந்து ஸ்டிச் பண்ணாதீங்க, கீழேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சு பார்த்தேன், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே உள்ள ஃபெதரை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறேன். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். அங்கங்கே 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதிலெல்லாம் ஸ்டிச்சஸ் போடணும்னு தோணுதோ அதிலெல்லாம் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெதரை அது பக்கத்துலேயே ஒட்டி கொஞ்சம் அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரியே வச்சு ஃபிட் பண்ணுங்கள். அங்கேயுமே சேம் தான். உங்களுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி அத்தனை ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயே ஓவர்லாப் ஆகிற மாதிரி ஒரு 3 ஃபெதர் ஸ்டிச் பண்ணுறேன். லாஸ்ட்டாட்டு இந்த ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்ல, ஹேங்கிங் ஃபுல்லாக போட்டிருந்தோம்ல, அந்த ஃபெதர்ஸை பீகாக்குக்கு ஒட்டி வர மாதிரி வச்சு ஸ்டிச் போடணும். இதில் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் பீகாக் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 3D பீகாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நியூ ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் இந்த வீடியோவில் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு க்ரியேட்டிவான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.